தமிழ் மக்களே வணக்கம். இஸ்ரேலின் வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஐடிஎஃப் ராணுவம் வீடு வீடாக புகுந்து அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்க காரணம் என்ன? வெஸ்ட் பேங்கில் இருந்து ரகசியமாக ஏவுகணைகளை தயாரித்து ஹமாஸுகளின் ஆயுத பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக அல்குவாசம் பகுதியை சார்ந்த டாப் கமாண்டர் ஆஃப் ஆர்மி ஜாஃபர் அகமத் அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரை பரலோகத்தில் பலர் ஆயுதம் இல்லாமல் தவிக்கிறாங்க, அங்கே போய் உங்கள் தொண்டை ஆரம்பிங்கன்னு அனுப்பி வச்சது இந்த இஸ்ரேல் இராணுவம். போர் நிறுத்தத்துக்கு கத்தாரில் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதை சீர்குலைக்கும் விதமாக இப்படி பண்ணுவீங்க? இப்போ இஸ்ரேலுக்குள்ளே எங்கேயுமே ஹமாஸுகளுக்கு இடம் இல்லை. அங்குள்ள பாலஸ்தீனர்களும் அடித்து விரட்டப்படுகிறார்கள். அவங்களுக்கு இடம் கொடுத்தா அவனுங்களோட சேர்ந்து நாமளும் போக வேண்டியது வரும்னு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாவம் ஹமாஸ், அவன் எங்கத்தான் போவான்? ஐடிஎஃப் ராணுவம் இதுவரை இல்லாத அளவுக்கு வீடு வீடாக புகுந்து ஹமாஸ் எலிகளையும் அவனுங்க வச்சு கடிச்சிக்கிட்டு இருந்த தேங்காய் துண்டையும் பிடுங்கிக்கிட்டு அவனுங்களை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாச்சு. ஜெயிலில் செக்கெழுத்து செம்மல் பட்டமாவது கிடைக்குமேனு அவனுங்களும் போகிறாங்க. விடுதலை போராட்ட தியாகி பட்டத்திற்காகத்தானே 1948 இருந்து இப்படி கடந்து கம்பா கழிகிறீங்க. பட்டத்தை வேணா நாங்கள் கொடுத்துட்றோம், வாங்கி கழுத்தில் மாட்டிக்கிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுது இஸ்ரேல். ஈரான் காசும் இப்போ வர்றதில்லை, ஊரான் காசும் வர்றதில்லை, லெபனானில் இருந்து நக்கிற மருந்தும் வர்றதில்லை. பிலடெல்பி காரிடாரை செக் போஸ்ட் போட்டு மூடிட்டாங்க. கடத்தல் தொழிலும் பண்ண முடியல. ஊசி பட்டாசு தயாரிக்கும் தொழிலும் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது. ஜாஃபர் அகமதை கொல்லுகிறேன்னு அவர் தங்கியிருந்த ஹாஸ்டலையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்களே. இப்படி ஹமாஸ் ஹீரோக்களை எல்லாம் காலி பண்ணிக்கிட்டே வந்தா மிச்ச மீதி இருக்கிற காமெடி பீஸுகளை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? ஈரானை ஆதரித்த ஈராக்குக்கு இப்போ தான் தெரியுது இஸ்ரேலின் அடுத்த டார்கெட்டு நாம தான். சிரியாவில் இருந்த ஈரானியர்கள் எல்லாரும் ஓடிவிட்டானுங்க. ஒரு சிங்கிள் ஹிஸ்புல்லா கூட இப்போ அங்கே இல்லை. சிரியா அதனால நிம்மதியாக இருக்குது. வேறு தலைவலிகள் தான் அங்கே ஆரம்பிச்சிருக்கு. லெபனானில் எந்த தலைவனும் இப்போ தலை நிமிர்ந்து நடமாட முடியாது. அண்டர் கிரவுண்டில் தான் இப்போ சகவாசம் சுகவாசம் எல்லாம். எங்கே ஒளிஞ்சாலும் உள்ளார பூந்து வந்து அடிக்கிறாங்க அந்த இஸ்ரேலு. காசாவில் இப்போ ஹமாஸ் எண்ணிக்கை 50 100 இருக்கும் போல இருக்குது. அவர்களும் 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக்சிஸ் ஆஃப் ஈவில் நிலைமை இப்படி ஆகும்னு இஸ்லாமிய நாடுகளே நினச்சி பார்க்கல. ஏமனுக்கு யமனே இஸ்ரேல் தான். அதுதான் கல்லறை கட்டணும்னு ஆண்டவன் இட்ட கட்டளை. அப்படி இருக்கும்போது அதை மாற்ற முடியுமா? 20 ஆண்டு காலமாக $50 பில்லியன் பணத்தை பயங்கரவாதத்துக்கு செலவு செஞ்சு கோமினி கண்ட பலம்தான் என்ன? எல்லா தலைவர்களையும் மேலே அனுப்பிக்கிட்டு அவரோட ஃப்ளைட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அகண்ட இஸ்ரேலை உருவாக்காமல் ஓயமாட்டார் போல இருக்கே. இது அவரோட லட்சியமாக வேற இருக்குது. இஸ்ரேலிய சிறுவர்களின் மூத்திரத்தை குடித்தாலும் உங்களுக்கு புத்தி வராதுடா. ஃபண்டமெண்டல் இஸ்லாமை புரிந்து கொள்ளாமல் இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசத்தை இஸ்லாமியர்கள் மேல் திணித்து அவர்களை நீங்கள் ஏமாத்தினது தான் நீங்கள் கை மேலே கண்ட பலன். டெரரிசம் ஒரு நாளும் விடுதலை போராட்டம் ஆகாது. கொண்டாடுவதுக்குத்தான் வெடி வெடிக்கணுமே தவிர வெடி வெடித்து சமாதி ஆகக்கூடாது. அப்புறம் ஓன் சவ ஊர்வலத்தில் வெடி வெடித்து டான்ஸ் ஆடுவதை ஒன்னால் கூட பார்க்க முடியாது. இறந்து போன இஸ்லாமிய தலைவர்கள் இதுவரை சாதித்தது தான் என்ன? வெறும் 0 தான். அந்த 0வை தான் கழுத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்க ஒரு நாளும் ஹீரோ ஆனதில்லை, ஹீரோ ஆக முடியாது. இஸ்ரேலியன் தான் சாதிப்பதற்காக இங்கு பிறந்துள்ளான். சாதனையாளன் அவன் மட்டுமே. அவனை சாதனையாளனாக ஆக்குவதற்காக தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. சமீபத்திய வெஸ்ட் பேங்க் கலவரத்துக்கு காரணம் பாலஸ்தீன அத்தாரிட்டி தலைவர்களுக்கும் பயங்கரவாத தலைவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட அதிகார போட்டி தான் என்று இப்போது எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. அவனுங்க ஒருத்தனுக்குள்ள ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால தான் வெஸ்ட் பேங்கில் கலவரம். அந்த கலவரத்தில் 3 இஸ்ரேலியர்களை வேற கொண்டு போட்டானுங்க. வெஸ்ட் பேங்கில் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று ஏற்பட்ட போட்டியில் 2 கும்பல்களுமே அழிந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாடும் ஹமாஸ்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே தான் போகிறது. அவனும் பொதுமக்கள் சாவதாக கணக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறான். உண்மையான நோயாளிகள் கமல் அத்வான் ஆஸ்பத்திரியில் மருத்துவம் செய்ய முடியாத நிலைமையில் இப்போது அங்கு நிலைமை இருக்கிறது. இந்த வில்லுப்பாட்டு வித்துவான்கள் அந்த இடத்தை அடைச்சிக்கிட்டு இருந்தானுங்க. அந்த அடப்பை இப்போ இஸ்ரேல் எடுத்து விட்டது. மருத்துவமனைகள் ஹமாஸ் ஒதுங்க முடியாத இடமாகிவிட்டது. இப்போது பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு உருவாகும் வாய்ப்பு மிக 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 குறைவு. தீவிரவாத தலைவர்கள் பாலஸ்தீனர்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இப்போதும் இஸ்ரேல் நாட்டின் பிரஜைகள் தான்.
அதை புரிந்து கொண்டால் பாலஸ்தீனர்களுக்கு வாழ்வு கிடைக்கும். பயங்கரவாதிகள் சொன்னதை கேட்டு நடந்தால் வாழ்க்கை இன்னும் பயங்கரமாகத்தான் போகும். பிறகு நிரந்தர அகதிகளாக பல நாடுகளில் குடியேறி அதை தங்கள் தேசமாக கருத வேண்டியது வரும். இஸ்லாமியர்களுக்கு எல்லாமே லேட்டாகத்தான் புரியும். அது தப்பில்லை. ஆனால் புரியும் போது அவர்கள் வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். இஸ்ரேலினுடைய ஸ்டெபிலிட்டியை நீங்கள் விரும்பினால்தான் மத்திய கிழக்கு நாடுகளில் ஸ்டெபிலிட்டி நிலைக்கும். இஸ்ரேலை நோண்டினால் அந்த நோண்டலே உங்களுக்கு சவக்குழியாக மாறும். கமர்ஷியல் கப்பல்கள் செங்கடலில் போக முடியவில்லை என்றால் யுஎஸ் ஷிப்பு அங்கு நிற்கும். அது இஸ்ரேலிய அமெரிக்க ஃப்ரெண்ட்ஷிப் என்றால் என்னவென்று அதை உங்களுக்கு புரிய வைக்கும். லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாக்கள் லிட்டானி ஆற்றுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விடும் வரை இஸ்ரேல் UN ரெசல்யூஷன் 1701 நடைமுறைப்படுத்தாது. நிஜாப் மிகாட்டி அவருடைய வேலையை ஹிஸ்புல்லாக்களை அங்கிருந்து விரட்டிவிட்டு லெபனீஸ் ஆர்மியை அங்கு கொண்டு வந்து நிறுத்துவது தான். அதை செய்யாமல் இஸ்ரேலை வெளியேறு என்று உத்தரவு பிறப்பித்து கொண்டு இருப்பது அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அதில் எந்த நியாயமும் இல்லை என்று உலக மக்களுக்கே தெரியும். சீஸ்ஃபயர் அக்ரிமெண்டை மீறுவது லெபனான் தான் என்று இஸ்ரேல் திட்டவட்டமாக சொல்லிவிட்டது. அமெரிக்காவும் பிரான்சும் ஐநாவும் இந்த அக்ரிமெண்டிற்கு புரோக்கர்களாக செயல்பட்டவர்கள். அவர்களிடம் போய் உங்கள் குறைகளை சொல்லுங்கள் என்று மிக்காட்டியிடம் சொல்லிவிட்டது இந்த இஸ்ரேல். ஜனவரி 26 முன்பு லெபனானை விட்டு வெளியேறாது. அக்ரிமெண்ட் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் வெளியேறும். நிஜாப் மிக்காட்டி ஹிஸ்புல்லாக்களுக்கு எல்லாம் வார்னிங் கொடுக்க மாட்டாராம். வார்னிங் கொடுப்பது எல்லாம் இஸ்ரேலுக்கு மட்டும்தான். இதே நஜீப் மிக்காட்டி தான் தன் நாட்டிலிருந்து இஸ்ரேலுக்குள் தீவிரவாதிகள் உள்ள சுலபமா போயிட்டு வர்றதுக்கு குகை தோண்ட ஹிஸ்புல்லாக்களுக்கு அனுமதியை கொடுத்தாரு. கிராமப்புறங்களில் உள்ள வீடுகளில் ஆயுதங்களை பதுக்கி வைத்துக் கொள்ள ஹிஸ்புல்லாக்களுக்கு அனுமதி கொடுத்தவரும் இவர்தான். இஸ்ரேலினுடைய தக்காளி சட்டினியம் ருசி பார்க்க நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலைந்தவர் தான் இவர். தக்காளி தோட்டத்தையே தன் நாட்டில் வைத்து கொண்டு இப்போ செம்ப தூக்கி உள்ள வையின்னு சொல்றாரு இந்த யோகியர். மிகாட்டியின் கல்லறை இருக்கும் இடம் இதுதான் என்று ஆள்காட்டி போர்டு நட்டு வைக்காம இவர் அடக்கமாக மாட்டார் போல தெரியுது. பீஸ் டீல் போட்ட புரோக்கர்களிடம் போய் உங்கள் குறை தீர்க்கும் மனுக்களை போட்டு பாருங்க. ஏதாவது விடியல் பிறந்தாலும் பிறக்கும். போற போக்க பார்த்தா லெபனானை இஸ்ரேலுடன் இணைத்தால்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் போல தெரிகிறது. நாடாள தெரியாதவனுக்கு நாடெதற்கு? நாடு ஆளுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாட்டு மக்களை அகதிகளாக ஓட விட்டவனுக்கு நாடு எதற்கு? நீ ஆண்ட லட்சணம்தான் பல்லிழிக்கிறதே. பீஸ் டீல் போட்டதும் போர் நிறுத்தம் செய்த ஹிஸ்புல்லாக்களுக்கு நன்றி என்று உன் நாட்டு மக்கள் பைக்கை எடுத்துக்கிட்டு ஹிஸ்புல்லா கொடியை ஆட்டிக்கிட்டு நகர்வலம் போனாங்களே, அப்போவே உன் நாட்டு மக்களின் அறிவு வளர்ச்சி இந்த உலக மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. அல்ரஃபா பகுதியில் உள்ள குகை ஒன்றில் யூசுப் சியாதீன் என்ற அரபு இஸ்ரேலியனின் உடலையும் அவனது 18 வயது மகன் ஹம்சாவின் உடலையும் IDF இராணுவம் கண்டெடுத்துள்ளது. நேற்று வரை உயிரோடு இருந்தவன் இன்று பிணமாகி இருக்கிறான். அவர்களது உடலை குகையில் வீசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இவ்வளவும் நடந்த பிறகும் பீஸ் டீல் இஸ் பாசிபிள் என்று எந்த அடிப்படையில் பிளிங்கன் சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். கடைசியில் வந்த செய்தி என்னவென்றால் US UK விமானங்கள் ஹூத்திஸை தாக்கி அழித்துள்ளதாம். போய் பார்த்துக்கிட்டு மீதி கதைகளை நான் சொல்லுகிறேன். ஜெய் ஹிந்த்.